قال صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على خير خلق محمد وآله وصحبه أجمعين. أما بعد, இன்றைக்கு எங்களுடைய முதல் பாடமாக ரமதான் மாதம் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள், அதே போல் சிறப்புகள், தனித்துவமான விஷயங்கள் சம்பந்தமாக நாங்கள் படிக்கிறதுக்கு இருக்கிறோம். அப்போ அந்த தொடரில் வந்து இன்றைக்குரிய முதல் பாடமாக ரமதான் மாதத்துடைய தனித்துவமான விஷயங்கள் என்ற தலைப்பு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்க்க தெரிகிறோம். அந்த அடிப்படையில் வந்து முக்கியமாக 10 விதமான தனித்துவமான விஷயங்கள், விசேஷமான விஷயங்கள் இருக்கிறதாக நாங்கள் படிக்கிறதுக்கு இருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் முதலாவதாக நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த ரமதானுடைய மாதத்துல தனித்துவமான விஷயங்களில் முதலாவது பகுதி, இந்த ரமதானுடைய மாதத்துல தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை வந்து இறக்கி வச்சுக்கிறான் என்றதை நாங்கள் படித்து கொள்ள ஓணும். அப்போ அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான்: ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதம் எத்தகைய மாதம் என்றால், இந்த மாதத்துல தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டுள்ளது என்றதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இதிலிருந்து நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாஹு தாலா ஏனைய மாதங்களை விட இந்த ரமதான் மாதத்துக்கு அல்லாஹுடைய அல் குர்ஆனை இறக்கி வச்சு அதை சிறப்பிச்சுக்கிறான் என்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த குர்ஆன் நாங்கள் அடிக்கடி ஓதுறது, குர்ஆனில் ஈடுபாடு அதிகரித்து கொள்வது, குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் வந்து இந்த மாதிரி குர்ஆனோட தொடர்பை கூட்டிக் கொள்வது வந்து, இது நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்றது நாங்கள் விளங்கி கொள்ளணும். அப்போ அதுக்குரிய ஆதாரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னோன்னா நிறைய தெரிஞ்சு கொள்ளலாம். அதனால தான் சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய விஷயம், அதாவது ரமதானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து ஒவ்வொரு இரவுலையும் வந்து, ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவுலையும் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சந்திக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே நேரம் ரமதான் மாதத்தில் ஒவ்வொரு இரவுலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட குர்ஆனை படித்து கொடுக்கக்கூடியவராக, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓதிக்கொள்ளக்கூடியவங்களாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருந்ததாக ஹதீஸில் தெளிவாக வந்திருக்கிறது எங்களுக்கு கண்டுகொள்ளலாம். அப்போ இதிலிருந்து நாங்கள் படித்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அதிகமாக ரமதானுடைய மாதத்தில் குர்ஆன் ஓதணும், அதுக்காக நாங்கள் ஒன்று சேரணும் என்றதை வந்து நாங்கள் விளங்கி கொள்ள ஓணும். அப்போ இது ஹதீஸ்ல இருந்து நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏண்டா இந்த அல் குர்ஆனுடைய மாதம் இறக்கப்பட்டது வந்து இந்த ரமதானுடைய மாதத்தில். அப்போ இந்த ரமதான் மாதத்துக்குரிய சிறப்பான ஒரு விஷயம் தான் இந்த விஷயம் பண்ணதை நாங்கள் விளங்கிக்கிறோம். அதே நேரம் இந்த ரமதானுடைய மாதத்தில் வந்து அது குறிப்பாக இரவுடைய பகுதி, ராவுடைய நேரம் எடுத்துக்கொண்டு சொன்னா, இந்த மாதிரி நேரத்தில் தான் நாங்கள் கூடுதலாக வந்து குர்ஆன் ஓதுறதுல வந்து ஈடுபடணும். சரி, அப்போ அதனால தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உட்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து ராவு நேரத்தை தான் வந்து இந்த குர்ஆன் ஓதுறதுல வந்து அவங்களோட ஈடுபட்டிருக்கிறது எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அதே நேரம் இந்த ராவு நேரத்துக்குரிய சிறப்பை வந்து அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சூரத்துல் முஸம்மில்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான்: இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் வந்து, நாங்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில், ராவில் நாங்கள் தூங்கி எழும்புகிற நேரம், அப்போ இந்த மாதிரி நேரம் தானே, இந்த நேரம் வந்து எங்களுடைய கல்பு, எங்களுடைய உள்ளமும் எங்களுடைய நாக்கும் மிச்சம் உடம்படக்கூடிய, அதிகமாக உடம்படக்கூடிய, அதாவது மிச்சம் பொருத்தமான ஒரு நேரம் ஒன்று தான் இந்த நேரம் என்றது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதே நேரம் வந்து எங்களுடைய அல் குர்ஆன் ஓதுறதுக்குரிய மிச்சம் ஒரு நேர்த்தியான நல்ல ஒரு நேரம் என்றதையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்னா ராவுடைய நேரம் எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னால், இந்த நேரத்தில் வச்சு நாங்கள் குர்ஆன் ஓதுறதா இருந்தாலும் சரி, அல்லாஹ்க்காக வேண்டிய கியாமுல் லைல் நான் தொழுதா இருந்தாலும் சரி, அப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வச்சு அடுத்த ஆக்களும் குடிக்கக்கூடிய தொடர்பு வந்து குறைச்சார். அடுத்த நேரங்கள் போல இல்லை, அதில் நிறைய சத்தங்கள் கேட்கும், ஓரோ மனுஷன் ஓரோ வேலையில் ஈடுபட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ராவுடைய நேரம் எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு மௌனமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் ஓதுற குர்ஆனுடைய ஆயத்துகள் இது எங்களோட உள்ளத்துலையும் எங்களோட நாவலையும் வந்து ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வந்து மிச்சம் வாய்ப்பு இருக்கும். இப்போ நான் வேற நேரத்தை குர்ஆன் ஓதுறதை பார்க்க, ராவு நேரத்தை குர்ஆன் ஓதுறப்பக்குள்ள வந்து அது எங்களோட உள்ளத்தில் வந்து அது கூடுதலாக பதியும். சரி, என்ற ஒரு நல்ல ஒரு சூழல் நேரத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வந்து அதை சொல்லி காட்டுறான். அதே நேரம் அப்போ நாங்கள் இதில் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ரெண்டாவது தனித்துவமான விஷயம் என்னென்றால், அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பை வந்து கடமையாக்கிக்கிறான். அப்போ இந்த ரமதானுடைய மாதத்துக்குரிய ரெண்டாவது சிறப்பம்சம் என்னன்னு கேட்டால், அதாவது தனித்துவமான விஷயம் என்னென்றால், அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்துல தான் நோன்பை கடமையாக்கிக்கிறான். அப்போ ஏனைய மாதங்களையும் எங்களுக்கு வந்து
அதாவது நோன்பு பிடிக்கலாம். ஆனாலும் ரமதானுடைய மாசத்துல நோன்பு பிடிக்கிறது அல்லாஹு தாலா கட்டாயமாக்கி வச்சுக்கிறான் என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அதனால தான் சூரத்துல் பக்ரால அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும்ஹு. யாராவது ஒருத்தர் இந்த ரமதானுடைய மாசத்தை அடைஞ்சு கொண்டால், உங்களை யாராவது ஒருத்தர் அடைஞ்சு கொண்ட சில சொன்னால் அவர் இந்த மாசத்துல நோன்பு பிடிக்கட்டும் என்றது அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹு தாலா ஒரு கட்டளையாக போட்டுள்ள ஒரு விஷயம் தான் இந்த ரமதானுடைய மாசத்துல வந்து நாங்கள் நோன்பு பிடிக்கிறது. அப்ப இந்த ரமதானுடைய மாசத்துக்கு முக்கியமாக சிறப்புக்குரிய விஷயம் இந்த நோன்பு பிடிக்கிறதை நாங்க அதாவது விளங்கி கொள்ளணும். அதே போல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் அல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யாராவது ஒருத்தர் வந்து இந்த ரமதானுடைய மாசத்துல ஈமானோட, அதாவது இந்த ரமதானுடைய மாசத்துல இருக்கக்கூடிய நோன்பு வந்து அது கடமையானது, அது அல்லாஹு தாலா கட்டாயமாக்கிக்கிறான் என்றது நாங்கள் உறுதியா நம்பிக்கொண்டு, அந்த நம்பிக்கையில வஹ்திசாபன், அதே போல அல்லாஹ் கிட்ட மட்டுமே கூலி எதிர்பார்த்து கொண்டு, வேற யாரும் என்னை புகழணும் என்றோ பேருக்காவண்டோ ஒன்றும் இல்லாம அல்லாஹ்க்காவின் மட்டும் கூலி எதிர்பார்த்து கொண்டு ஒருத்தர் நோன்பு பிடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அவருடைய முந்திய சிறிய பாவங்கள் எல்லாமே வந்து மன்னிக்கப்பட்டதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப எங்கட இந்த அல்லாஹ்க்காவேன்னு நான் பிடிக்கக்கூடிய நோன்பு, நாங்க கூலியை எதிர்பார்த்து பிடிக்கக்கூடிய இந்த நோன்பு எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா, இது எங்கட எல்லா விதமான சின்ன பாவங்கள், நாங்க முந்தி செஞ்ச எல்லா பாவங்களையும் வந்து மன்னிக்கக்கூடியதுன்றதை நாங்க விளங்கிக்கிறோம். அப்ப இது நோன்புக்குரிய சிறப்பு இந்த ரமதானுடைய மாசத்துல இருக்கிற, அதுக்கு என்ன அளவுக்கு அல்லாஹு தாலா சிறப்பில் வச்சுக்கிறான்றதுக்கு போதுமான ஒரு ஆதாரம் நாங்க விளங்கிக் கொள்ள ஓணும். அப்ப இது நோன்பு பிடிக்கிறேன்னு சொல்றது வந்து ரமதான் மாசத்துல இருக்கக்கூடிய 2வது சிறப்பம்சம். 3வது விசேஷமான விஷயம் என்னென்றால், அதாவது அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய மாசத்துல கியாமுல்லைல் தொழுறது, அதாவது ராவு நேரம் வந்து நின்று வணங்குறது, சரி அல்லாஹ்க்காக வேண்டி மிச்ச நேரம் நின்று தொழுறது வந்து இதை ஏனைய மாசங்களை விட ரமதானுடைய மாசத்தை அல்லாஹு தாலா உறுதிப்படுத்திக்கிறான், அதை ஊக்குவிச்சுக்கிறான் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஸஹீஹுல் புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யாராவது ஒருத்தர் வந்து இந்த ரமதானுடைய மாசத்துல வந்து நின்று மிச்ச நேரம் அல்லாஹ் வணங்குற சொல்லி சொன்னால், அதே நேரம் ஈமானு வஹ்திசாபன், அப்ப இந்த 2 நிபந்தனைகள் இருக்கிற, அதாவது அல்லாஹ்க்கு தொழ வேண்டிய நாங்க, அதாவது இந்த தொழுகை கியாமுல்லைல் வந்து அது ஈமானோடையும், அதே போல அல்லாஹ் கிட்ட மட்டும் கூலி எதிர்பார்த்து ஒருத்தர் தொழுதாக இருந்த சொல்லி சொன்னால் அவருடைய முந்தைய சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப கியாமுல்லைல் மூலமாக, அதுல குறிப்பாக இந்த ரமதான் மாசத்துல கியாமுல்லைல் மூலமாக எங்களுடைய எல்லா விதமான சின்ன பாவங்களும் மன்னிக்கப்பட்டதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப இதுல நாங்க விளங்கிக்கொள்ளணும் என்ன கேட்டேன்டா, இப்படி சொல்லிக்கிறது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமுல்லைல் தொழுது நோன்பு நேரத்துல வந்து வாஜிப் என்ற பொருள்ல, கட்டாயமான பொருளை சொல்லி காட்டல, ஆனா மிச்சம் ஆர்வமூட்டியுள்ள ஒரு சுன்னத்தான விஷயம் நாங்க விளங்கிக்கொள்ள ஓணும். சரி, அப்ப இது ரமதான் மாசத்துக்குரிய சிறப்பம்சம். கியாமுல்லைல் இரவு நேரம் வந்து நான் நின்று அல்லாஹ்க்கு வணங்குற சொல்றது எல்லா மாசத்துலயும் இருக்கிறேன். ஆனா இந்த ரமதானுடைய மாசம் எடுத்துக்கொண்டு சொன்னாங்க, அது குறிப்பாக வந்து அதுக்கு நிறைய சிறப்பிக்கிறேன், எங்களுடைய பாவங்கள் முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுத்தக்கூடிய ஒரு நன்மை நாங்க விளங்கிக்கொள்ளணும். அதே போலதான் நாங்க இதுல விளங்கிக்கொள்ளணும் என்ன கேட்டாண்டா, இந்த கியாமுல்லைல் அல்லாஹ்க்காக நின்று வணங்குற இபாதத் வந்து இதுக்குரிய முழுமையான கூலி கிடைக்கணும் சொல்லி சொன்னால், நாங்கள் கட்டாயம் வந்து அதை நாங்கள் இமாம் ஜமாத்தோட வந்து நாங்கள் தொழணும். அப்போ இமாம் ஜமாத்தோட கியாமுல் நாங்கள் தொலை போக்கல, அந்த இமாம் தொழுது முடிய வரங்காட்டி நாங்கள் தொழணும். அப்படி தொழுதாதான் இந்த கியாமுல்லைல முழுமையான நன்மை கிடைக்கும். சரி, அப்படி இல்லாட்டி நன்மை கிடைக்கும், ஆனால் முழுமையான நன்மை கிடைக்கிற வந்து அதாவது இந்த நாங்கள் இமாமோட தொழுது அந்த இமாம் வந்து சலாம் கொடுத்து மொத்தமாக முடியும் காட்டி நாங்கள் இமாம் திரும்பி போவோம் காட்டி நாங்கள் இமாமோட சேர்த்து தொழுதாத்தான் இந்த நன்மை பூர்த்தியாக கிடைக்கும்ன்றதை நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்படி அதான் சுனன் அபீ தாவூத்ல வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்ன ரஜுல இதா ஸல்ல மஅல் இமாமி ஹத்தா யன்ஸரிஃப ஹுஸிப லஹு கியாமு லைலத்தின். அதாவது ஒரு மனுஷன் இமாமோட வந்து சேர்த்து இந்த கியாமுல்லைல் தொழுறாரு, அந்த இமாம் திரும்பி போக வரங்காட்டியும் தொழுறாரு, அப்படி ஒருத்தர் தொழுதாக இருந்துச்சு சொன்னா அவருக்கு வந்து அந்த இரவுடைய கியாமுல்லைலுடைய நன்மை வந்து அது கணக்கிடப்படும், அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டாங்க. அப்ப இமாம் திரும்பி போவாங்கன்னு தொழுதுன்னு சொல்லி சொன்னாங்க, அதுதான் எங்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்கிறன்றதை நாங்க விளங்கிக்கொள்ளணும். அடுத்த இந்த ரமதான் மாசத்துக்கு கூடிய 4வது தனித்துவமான விஷயமாக முக்கியமான ஒரு சிறப்பு தான், ஒரு தனித்துவமான விஷயம் தான் லைலத்துல் கத்ர்.
அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாசத்துல தான் லைலத்துல் கத்ரை வந்து அமைச்சிக்கிறான்னு நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்போ இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, அதாவது கத்ருடைய இரவு சொல்லக்கூடிய இந்த ராவு நேரம் வந்து ஏனைய வருஷத்துக்கு கூடிய எந்த ஒரு இரவுக்கும் வந்து சமமாகறல்ல. அவ்வளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு இரவு ஒன்று தான் இந்த கத்ருடைய இரவு, லைலத்துல் கத்ரன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். மிச்சம் பரக்கத்து பொருந்திய பரக்கத்துக்குரிய நலவுகள் நிறைஞ்சுள்ள ஒரு இரவு ஒன்று தான் இந்த லைலத்துல் கத்ரன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்போ அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல வந்து இது சம்பந்தமாக நிறைய இடங்களை சொல்லி காட்டுறான். முக்கியமாக அதாவது சூரத்துல் கத்ர் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் வந்து இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறவங்க வந்து நிச்சயமாக நாங்க இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய நாளில வந்து அந்த ராவுல வந்து அல்லாஹு தாலா இறக்கி வச்சுக்கிறான் என்றதை சொல்லி காட்டுறான். ஒமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ர் அதுக்குரிய சிறப்பை வந்து உங்களுக்கு அறிவிச்சது என்னது என்றதையும் அல்லாஹு தாலா ஒரு கேள்வியா கேட்கிறான். கேள்வியா கேட்டுட்டு அதுக்கு பதிலும் அல்லாஹு தாலா சொல்லிடுறான் என்னது, லைலத்துல் கத்ரி ஹைருன் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ர் எப்படியாப்பட்ட இரவுன்னு கேட்டால் இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்ப நினைச்சு பாருங்க, அப்ப இவ்வளவு பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு இரவுன்றது நாங்க விளங்கிக்கிறோம். அப்படின்னா லைலத்துல் கத்ர் இல்லாத, சரி, அதாவது ரமதான் மாசத்துல எங்களுக்கு தெரியும் லைலத்துல் கத்ர் இருக்கிற. அப்ப ரமதான் மாசத்துல இந்த லைலத்துல் கத்ர் இல்லாத இரவுகளுக்கு தான் ரமதான் மாசத்துல சரி ஏனைய மாசங்களும் சரி லைலத்துல் கத்ர் இல்லாத இரவுகள் இல்லாத நாட்கள் சரி அப்படி உள்ள மாசங்கள் நான் எடுத்துக்கொண்டு சரி சொன்னால் அந்த எல்லா விதமான மாசங்கள் அது 1000 மாசங்களா இருந்தாலும் சொல்லி சரி அந்த மாசங்களை விட சிறப்புக்குரிய இரவு தான் இந்த லைலத்துல் கத்ர்ன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்ப இந்த லைலத்துல் கத்ர்ல தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். இந்த இரவுல வந்து அல்லாஹ்வுடைய மலாயிக்காமார்கள், அதே போல முக்கியமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொல்லக்கூடிய சிறப்புக்குரிய பேர் ஒன்று வந்து அர்-ரூஹ்னு சொல்றது. அப்ப அந்த மலாயிக்காமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போல அந்த முக்கியமான மலாயிக்காமார்கள் வந்து இந்த இரவுல வந்து இறங்குறாங்க. அப்ப எல்லாரும் வந்து அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி இறங்குறாங்க. அதே போல எல்லா விதமான நலவுகளையும் பரக்கத்து பொருந்திய காரியங்களையும் வந்து அதில் சேர்த்து கொண்டு தான் அவங்க இந்த மலக்குமார்கள் இறங்குறாங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அப்ப இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த சாந்தி, அந்த பாதுகாப்பு, அந்த பரக்கத், அந்த நலவு அது எல்லாமே வந்து ஃபஜ்ருடைய உதயம் வரங்காட்டியும் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப லைலத்துல் கத்ர் வந்து அது மக்ரிப் நேரத்திலிருந்து ஃபஜ்ருடைய நேரம் வரங்காட்டியும் அது இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அந்த சிறப்புகள் எல்லாம் இருக்கிறதாக சொல்லி காட்டுறான். அப்ப அதே நேரம் இன்னமொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சூரத்துல் துஹான்ல சொல்லி காட்டுறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன். அதாவது அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ரை வந்து அதாவது பத்தி சொல்லி காட்ட எப்படின்னு கேட்டா இது பரக்கத் பொருந்திய ஒரு இரவுன்றதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே போல என்ன சொல்லி காட்டுறான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். இந்த இரவுல தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இந்த ராவுல தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விதமான அல்லாஹ்ட அதாவது எல்லா விதமான ஞானம் பொருந்திய அல்லாஹ்வுடைய அறிவு பொருந்திய எல்லா விதமான காரியங்களும் முடிவெடுக்கப்படக்கூடிய ராவு தான் இந்த ராவுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதாவது ஒரு மனுஷர்களுடைய எல்லா விதமான அமல்களும் வந்து பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு வருஷத்துல என்ன மனுஷர்கள் என்னென்ன வேலைகள் செய்வாங்கன்ற எல்லாத்தையும் வந்து பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு இரவுத்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுன்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த லைலத்துல் கத்ரோட ஒரு சிறப்பம்சம் உண்டு, அதானதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப அதனால தான் ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் பல உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க வந்து இந்த லைலத்துல் கத்ருக்கு இந்த பேர் வரத்துக்குரிய 2 காரணங்கள் இருக்கிறது. முதலாவது காரணம் என்ன கேட்டா இந்த இரவுல தான் அல்லாஹ் தஆலா அதாவது இந்த லைலத்துல் கத்ர் இருக்கக்கூடிய அந்த வருஷத்துல வந்து எல்லா விதமான மனுஷரால் செய்யக்கூடிய அமல்கள் வந்து பதிவு செய்யப்பட்டது. அப்ப அது இந்த லைலத்துல் கத்ருக்கு வந்து இந்த கத்ர் பேர் வந்ததுக்குரிய காரணமாக சொல்லி காட்டாங்க. ஏண்டா இந்த சூரத்து துஹான்ல வந்து அல்லாஹ் தஆலா இதை பத்தி சொல்லி காட்டுறாங்க. அதே நேரம் இன்னமொரு காரணமும் இருக்கு. அதான் இந்த லைலத்துல் கத்ருக்கு இந்த பேர் வரதுக்கு 2வது காரணம் என்ன கேட்டா இது மிச்சம் கண்ணியம் பொருந்திய மரியாதைக்குரிய ஒரு இரவுன்னு தான் இந்த இரவு. சரி, அப்ப இதை நாங்க விளங்கிக்கிறோம். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் இந்த இரவு வந்து பரக்கத் பொருந்திய ஒரு இரவுன்றதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு மோமின் எப்பயுமே வந்து இந்த பரக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி மிச்சம் முயற்சி செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கணும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிச்சம் இந்த லைலத்துல் கத்ரை தேடுறதுல அடைஞ்சு கொள்றதுல வந்து மிச்சம் ஆர்வம் ஊட்டிக்கிறாங்க. இப்போ சஹீஹ் புகாரிகளை பார்த்துக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க வந்து ரமதானுடைய மாசத்துல
நீங்கள் கடைசி 10 வந்து இந்த லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்க, அதுலேயும் ஒற்றைப்படையான நாட்களை தேடிக்கோங்க சொல்லி காட்டிக்கிறான். அதே நேரம் இதுக்கு ஒரு சிறப்பாக இன்னும் சொல்லி காட்டிக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். யாராவது ஒருத்தர் இந்த லைலத்துல் கத்ருடைய நாள், அதாவது அந்த இரவுல வந்து ஈமானோட இந்த கூலியை வந்து அது உண்மைன்னு நம்பிக்கொண்டு, அதே நேரம் அல்லாஹ் கிட்ட மட்டும் அந்த கூலியை எதிர்பார்த்து வேற யாருக்கும் இல்லாம இந்த லைலத்துல் கத்ர்ல வந்து யாராவது அல்லாஹ்க்காக நின்று வணங்குறாரோ, அவருடைய முந்திய சிறிய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமதானுடைய மாசத்துல வந்து இதை கூடுதலா இதை அடையறதுக்காகவே முயற்சி செஞ்சுக்கிறாங்க. சரி, அதே போலதான் ரமதான் மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த லைலத்துல் கத்ர் அடையறதுக்காக வேண்டி இஅ்திகாஃப் என்ற இபாதத்தையும் வந்து அவங்க செஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் இந்த லைலத்துல் கத்ரை நாங்கள் எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னால் இது எப்போ வரும்ன்றது உலமாக்கள் மத்தியில் பெரிய ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறார். அப்போ அது நிறைய விதமான கருத்து வேறுபாடு ஒரு விஷயம் உண்டு. ஆனாலும் கூடுதலாக வாய்ப்பிக்கக்கூடியது, கூடுதலாக எதிர்பார்க்கலுமான ஒரு இரவு ஒன்று தான் 27ஆம் இரவு என்று தான் நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்போ ஏனைய நாளுகளில் வந்து அந்த வாய்ப்புகள் இருக்குதான் இந்த கடைசி 10 ஒற்றைப்படை நாட்களில். ஆனாலும் 27 என்று சொல்லக்கூடிய இந்த இரவுக்கு வந்து மிச்சம் சிறப்பு அளிக்கிறார். ஏன்னா காரணம் என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு இந்த 27 வந்து சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க வந்து, உங்களில் யாராவது ஒருத்தர் வந்து லைலத்துல் கத்ரை தேடக்கூடியவராக இருக்கிற சொல்லி சொன்னால் அவர் 27ஆம் அந்த இரவுல வந்து தேடிக்கொள்ளட்டும் என்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அதே போல தான் இன்னும் நிறைய ஆதாரங்கள் சஹாபாக்கள் தொட்டும் சஹாபாக்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு போல சஹாபாக்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து உறுதிப்படுத்தி சொல்லிக்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் பொதுவாக எடுத்துக்கொண்டு சொன்ன எல்லா ஹதீஸ்லையும் வச்சு பார்ப்போம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய சந்தர்ப்பங்களை வந்து உறுதியாக சொல்லல. அப்ப இது வரத்துக்கு மிச்சம் வாய்ப்புக்குரிய இரவு ஒன்று தான் 27 நான் விளங்கிக்கொள்ளுமே தவிர உறுதியாக ஹதீஸில் இருந்து அப்படி ஒன்று முடிவுண்டு எடுக்க இயலாது. அப்ப இது அல்லாஹு தாலா மறைச்சு வச்சான் ஆரம்ப கட்டத்துல இருந்தே. காரணம் என்ன கேட்டா, இந்த ரமதானுடைய மாசத்துல வந்து நம்ம முழுக்க முழுக்க இபாதா செய்யணும். அப்போ ஒரு இரவை மட்டும் நாங்க எடுத்துட்டு அடுத்த இரவுல நாங்க இபாதா செய்யாமிக்கிறதும் கூடாத ஒரு விஷயம் நாங்க விளங்கிக்கொள்ளணும். அதே போலதான் குறிப்பாக இந்த கடைசி 10 கூடுதலா இபாதா செய்யணும்ன்றது உலமாக்கள் இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் போல உலமாக்கள் வந்து எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு விஷயம் நாங்க விளங்கிக்கிறோம். அடுத்ததாக 5வது இந்த ரமதான் மாசத்துக்குரிய தனித்துவமான விஷயம் என்ன கேட்டா, அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய மாசத்துல வந்து சில இபாதாக்களை வச்சுக்கிறான். அந்த இபாதாக்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தரக்கூடிய இபாதாக்களாக இருக்கிறார். சரி, அப்ப நாங்க ஏற்கனவே படிச்ச மாதிரி சில ஹதீஸ்கள், உதாரணமா சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க, இந்த ரமதானுடைய மாசத்துல ஒருத்தர் வந்து அல்லாஹ்க்கா வேண்டி ஈமானோட நோன்பு பிடிக்கிறதாக இருந்துச்சு சொன்னா அவருடைய முந்தைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. அதே போலதான் இந்த மாசத்துல யாராவது ஒருத்தர் கியாமுல் லைல் வந்து நன்மை எதிர்பார்த்து அதே நேரம் ஈமானோட ஒருத்தர் வந்து தொழுர் ஆயிருந்துச்சு சொன்னா அவருடைய முந்தைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. அதே போலதான் லைலத்துல் கத்ர்ல ஸ்பெஷலாக இந்த இரவுல வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஈமானோட அதே போல் அல்லாஹ் கிட்ட மட்டும் கூலி எதிர்பார்த்த ஒருத்தர் வந்து ராவுல இபாதா செய்யற சொல்லி சொன்னா அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட. அப்ப நோன்பு அதே போல பொதுவாக கியாமுல் லைல் அதே நேரம் லைலத்துல் கத்ர்ல இபாதா செய்யறது, இந்த 3 வந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கக்கூடிய இபாதாக்கள். அப்ப இது ரமதான் மாசத்துக்கு மட்டும் தனிச்சிக்கக்கூடிய விஷயம் நாங்க விளங்கிக்கொள்ள ஓணும். அப்ப யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு மாசத்துல வந்து பொடுப்பாக்க வைக்கிற சொல்லி சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா இதை விட ஒரு முக்கியமாக சிறப்புக்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இல்லைன்னு தான் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள ஓணும். அடுத்தது நாங்கள் இதோட விளங்கிக் கொள்ளணும், இந்த ரமதானுடைய மாசத்துல அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாசம் தான் இந்த மாசம். சரி, அப்ப நாங்கள் சொல்லி காட்டுமா நோன்பு பொதுவாக கியாமுல் லைல் அதே நேரம் லைலத்துல் கத்ர்ல இபாதா செய்யறது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கக்கூடிய காரணங்கள் இந்த ரமதானுடைய மாசத்துல. அப்படி இருந்தும் இவ்வளவு காரணங்கள் இருந்தும் ஒருத்தருக்கு வந்து அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கலாட்டி அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு தண்டனை என்றதை நாங்க விளங்கிக்கிறோம். அதாவது நாங்க இந்த மாதிரி விஷயங்களை பொடுப்போக்காய்க்கிற சொல்லி சொன்னா, இந்த மாதிரி இபாதாக்கள் ஒழுங்கா செய்யாம இருக்கிற சொல்லி சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி ஒரு நபரை வந்து அதாவது இவங்களுக்கு எதிராக வந்து துஆ செஞ்சுக்கிறாங்க. அதாவது கேவலப்படுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிக்கிறாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க, சொன்ன திருமதியில வரக்கூடிய ஹதீஸ் 3 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேவலமா பேசிக்கிறாங்க. அதாவது அவங்க கேவலம் அடையட்டும் என்று துஆ செஞ்சுக்கிறாங்க. முதலாவது நபர் என்ன கேட்டேன்னா, ஒருத்தர்கிட்ட
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சொல்லப்பட்டார். அதே நேரம் அவர் ஸலவாத் சொல்லாமிக்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஸலவாத் சொல்லாமிக்கிறார் சொன்னால் அவர் கேவலப்படட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சுக்கிறார். அதே நேரம் இன்னும் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட உம்மா வாப்பா வயசாளி ஆயிக்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த உம்மா வாப்பா மூலமாக அவர் சொர்க்கம் போகாம இருக்கிற சொல்லி சொன்னாண்டால், அதாவது உம்மா வாப்பா கவனிக்காம அவங்களுடைய விஷயத்துல பொடுப்போக்காகி இருக்குன்னு சொல்லி சொன்னாண்டால், அவரும் கேவலப்படட்டும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சுக்கிறாங்க. 3 நபர் யாருன்னு கேட்டேன்டா, ஒருத்தருக்கு ரமதான் மாசத்தை அவர் அடைஞ்சு கொள்றாரு. அடைஞ்சு கொண்டுட்டு அந்த ரமதானம் அப்படியே கழிஞ்சு போகுது, முடிஞ்சு போகுது. ஆனால் அந்த ரமதான் மூலமா அவர் பாவம் மன்னிக்கப்படுறல்ல. இப்படியாப்பட்ட ஒருத்தரும் கேவலப்படட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சுக்கிறார். அப்ப இது நாங்க விளங்கிக்கொள்ளணும் கேட்டால் நாங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இல்லை. அதாவது அல்லாஹு தாலா இந்த பாவம் மன்னிப்பக்கூடிய காரணங்களை வச்சு அதுல நாங்க வேணுமென்றே பொடுப்போக்கு ஆகிக்கிறேன் சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த துஆ, அதாவது எங்களுக்கு இழிவு கிடைக்கக்கூடிய, கேவலப்படக்கூடிய இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய தான் விளங்கிக் கொள்ள ஓணும். அதனால இந்த ரமதானுடைய மாசத்துல நாங்க அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம், அதாவது இந்த தீனை பாலாக்குற மாதிரிக்கு, மோசமாக்குற மாதிரிக்கு நடந்து கொள்ளப்படாதுன்றதை நாங்க விளங்கிக் கொள்ள ஓணும். என்றால் இந்த ரமதானுடைய பாக்கியம் ஒரு மனுஷனுக்கு எல்லா நேரங்களும் எல்லா சந்தர்ப்பங்களும் வரும் என்றதை உறுதியை சொல்ல இயலாது. இன்றைக்கு உசுரோடி இருக்கக்கூடியவர் அடுத்த ரமதானுக்கு அவர் இருப்பார்ன்றது சொல்ல இயலாது. அப்ப இதுல நாங்க மிச்சம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாங்க எடுத்துக்கொள்ளணும். போன ரமதான் இருந்தவங்க இந்த ரமதான்ல மௌத்தா போய் திரிப்பாங்க. அப்ப நாங்க ஏழுமான மட்டுக்கு இந்த ரமதான் அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் தந்திக்கணும்னு சொல்லி சொன்னால் அதை நாங்க பயன்படுத்திக் கொள்றதுக்கு முயற்சி செய்ய ஓணும். அடுத்தது 6வது சிறப்பு என்னென்றால், இந்த ரமதான் மாசத்துல இருக்கக்கூடிய அதாவது தனித்துவமான விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய மாசத்துல சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாசல்களையும் அல்லாஹு தாலா திறந்து தாரான். அதே போல தான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது எல்லா விதமான அதாவது வாசல்கள், அதே போல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாசல்கள் அல்லாஹு தாலா திறந்து தாரான். அதே போல தான் நரகத்துடைய வாசல்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா மூடுறான். அதே போலதான் ஷைத்தான்கள், குறிப்பாக ஷைத்தான்கள்ல வரம்பு மீறிய ஷைத்தான்கள், மாறிதுன்னு சொல்லி சொல்ற அந்த மாதிரி ஷைத்தான்கள் இந்த ரமதானுடைய மாசத்துல அல்லாஹு தாலா அவங்களுக்கு விலங்கு போடுறான் என்றதையும் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுல நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, இந்த ஹதீஸ் சுனன் திர்மிதியில வரக்கூடிய ஹதீஸ், வேற கிதாபுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறான். அதாவது ரமதானுடைய மாசம் ஆரம்ப இரவு தொடங்க போக்கலே அல்லாஹு தாலா இந்த வரம்பு மீறிய சைத்தான்கள், அத்துமீறிய சைத்தான்களும் அல்லாஹு தாலா அவங்களை விலங்கிடுறதாகவும், அதே நேரம் நரகத்துடைய அனைத்து வாசலையும் அல்லாஹு தாலா மூடுறதாகவும், அதே போலத்தான் சொர்க்கத்துடைய அனைத்து வாசல்களும் துறக்கப்படுறதாகவும் அல்லாஹு தாலா நிறைய இடங்களை சொல்லி காட்டு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய இடத்துல சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படையில வச்சு நாங்க இந்த மாதிரி ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயத்தை நல்ல முறையில பயன்படுத்தணும். அப்ப இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான். நரகத்துடைய வாசல் அல்லாஹு தாலா மூடி வச்சுக்கிறான். அதே நேரம் சொர்க்கத்துடைய வாசலில் திறந்து வச்சுக்கிறான். அப்ப இதெல்லாம் எங்களுக்கு நல்ல அமல செய்யறதுக்கு அல்லாஹு தாலா தரக்கூடிய முக்கியமான ஒரு பாக்கியம் என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். இப்ப ஷைத்தானுடைய தூண்டுதல் எங்களுக்கு இல்லை, அதாவது பெரும்பான்மையா இல்லை. அந்த மாதிரி நேரத்துல வச்சு நாங்க பாவங்கள் இந்த ஒதுங்குறதுக்கும், அதே போலத்தான் சொர்க்கத்துடைய வாசல் துறக்கிறதால நாங்க நிறைய நல்ல அமல் செய்யறதுக்கும் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு லேசிப்படுத்தி தந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்புன்னு தான் இந்த வாய்ப்பு. அப்ப இந்த மாதிரி வாய்ப்பு அல்லாஹ்வுடைய இந்த நியாமத்தை நாங்க பொடுபோக்கா இருக்கப்படாது. அப்ப இது முக்கியமாக விஷயங்களா நாங்க விளங்கிக் கொள்ளணும். அதே நேரத்தில் இதுல இன்னும் ஒரு விஷயம் நாங்க விளங்கிக் கொள்ளணும். இப்படி சொர்க்கத்துடைய வாசல் துறப்பட்டதும் நரகத்துடைய வாசல் மூடப்பட்டதும் இது அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு கொடுத்துள்ள ஒரு பாக்கியம் தான் விளங்கிக் கொள்ளணும். அதுக்காக வேண்டி இந்த பாக்கியம் அல்லாஹு தாலா காஃபிர்களுக்கு கொடுத்தில்லை. அதனாலதான் அவங்க நோன்பு இல்லைன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனா முஸ்லீம் ஒன்றுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான சிறப்புக்குரிய அம்சம் தான் இதன்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை இதை நாங்க நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ளணும் என்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப இது சம்பந்தமா இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ் கூட அவங்களோட மஜ்மூ அல் ஃபத்தாவா கிதாப்ல அவங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்த 7வது சிறப்புக்குரிய விஷயம் என்னென்றால், அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய மாசத்துல ஒவ்வொரு இரவுலையும் நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் நசீபாக்கணும். அதாவது நினைச்சு பாருங்க, இந்த பாக்கியம் எவ்வளவு ஒரு பொறுமதியான பாக்கியம்னு சொல்லி. அதாவது அல்லாஹு தாலாவுடைய நியமத்தை மிகப்பெரிய ஒரு நியமத்தை அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது.
அது ஒரு லேசான ஒரு பாக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு மனுஷனுடைய கடைசி எல்லை அல்லாஹ் பாதுகாக்கும் நரகத்தையும் நாங்கள் தப்புறது. அந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய மாசத்துல வச்சுக்கிறான்னு நாங்கள் விளங்கிக்கணும். அதான் முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹு தாலா நோன்பு திறக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலையும், அதாவது ரமதானுடைய ஒவ்வொரு இரவு பகுதியிலையும் அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து சில ஆக்களை விடுதலை கொடுக்கிறான் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டிக்கிறான். அப்ப நரகத்திலிருந்து விடுதலை சொல்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அவன் நரகத்துக்கே போக மாட்டான், நரகத்திலிருந்து தப்புவான் என்றது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பாவம். அப்ப நிறைய மனுஷர்கள் பொடுப்போக்கு காரணமா பாவம் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஆக்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் நரக விடுதலைன்னு சொல்றேன். அப்ப இந்த நரக விடுதலை கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ரமதான் என்னத்தை நாங்க விளங்கி கொள்ள ஓணும். அதனால ஒருத்தர் இப்படி அல்லாஹு தாலா இவ்வளவு நியாமத்தில் செஞ்சு நரக விடுதலை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தும் இதுல பொடுப்போக்கு ஆய்க்கிற சொல்லி சொன்னால் அவனை விட ஒரு அதாவது துர்பாக்கியசாலி யாரும் இருக்கிறான்றதை நாங்க விளங்கி கொள்ளணும். அதனால அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம், அப்ப நாங்களும் இந்த நரக விடுதலையில அடைஞ்சு கொள்ளணும் என்ற அந்த எண்ணம் எங்கள்கிட்ட வரணும்ன்றதை நாங்கள் தெளிவான முறையில் விளங்கி கொள்ள ஓணும். அப்போ இந்த மாதிரி நாட்களை நாங்கள் பொடுப்போக்கா இருக்காம எங்கட நரக விடுதலை எங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக வேண்டி நல்ல முறையில் பயன்படுத்துறது நாங்கள் கட்டாயம் செஞ்சு கொள்ளணும். அப்போ எங்களுக்கு நரக விடுதலை கிடைக்கக்கூடிய முக்கியமாக அதாவது ஒரு லேசான ஒரு முறை தான் இந்த ரமதானை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துறதை விளங்கி கொள்ளணும். அப்போ இந்த சிறப்பு ரமதான் மாசத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல தான் 8வது அதாவது தனித்துவமான விஷயம் என்ன கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமதானுடைய மாசத்துல அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய நிறைய இபாதாக்கள்ல கூடுதலா முயற்சி செஞ்சிக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு நிலைமை தான் இந்த ரமதானுடைய மாசத்துக்கு இருக்கிற. அப்படின்னா ஏனைய மாசங்களை விட இந்த மாசத்துல கூடுதலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இபாதாக்கள்ல நிறைய ஈடுபட்டிருக்கிறாங்க. அதனால தான் பொதுவாக இருக்கக்கூடிய சில இபாதாக்கள் கூட இந்த மாசத்துல கூடுதலா செஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமுல் லைல் இரவுல நின்று வணங்குற சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் இது கூடுதலா ரமதானுடைய மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க. அதே போல கூடுதலா குர்ஆன் ஓதுறது, அதே நேரம் இந்த ரமதானுடைய மாசத்துல இஅ்திகாஃப் நிக்கிறது, அதே போலதான் கூடுதலா மக்களுக்காக வேண்டி நிறைய நலவுகளை செய்யறது, மக்களுக்கு தேவையான சதகாக்கள், வேண்டிய விதமான உதவிகள், இதுகளை செய்யறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடுதலா ரமதானுடைய மாசத்துல செஞ்சுக்கிறாங்க. அதனால தான் சஹீஹ் புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள்ல கூடுதலாக கொடை கொடுப்பவர்களாக இருந்தாங்க, அடுத்தவர்களை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. வகான அஜ்வது மா யகுனு ஃபீ ரமதான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல். அதுலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடுதலாகவே கொடை கொடுப்பவர்களா எப்ப இருந்தான்னு கேட்டா, அடுத்தவர்களை கொடுக்கக்கூடியவங்களா எப்ப இருந்தான்னு கேட்டா ரமதானுடைய மாசத்துல, அதுலயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்திக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல. அப்ப இதுல முக்கியமா நாங்க விளங்கிக்கணும் என்னன்னா, அதாவது வகான யல்காஹு ஃபீ குல்லி லைலத்தின் மின் ரமதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரமதானுடைய ஒவ்வொரு இரவு பகுதியிலும் சந்திக்கிறாங்க. ஃபயுதாரிசுல் குர்ஆன். அதே நேரம் அவங்களோட குர்ஆனை ஒன்று கொண்டு படிச்சு கொள்ளுவாங்க, குர்ஆனை ஓதி காட்டுவாங்க. சரி, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடை கொடுக்கிற விஷயத்துல, அடுத்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ற விஷயத்துல, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற விஷயத்துல வச்சு வேகமா வீசக்கூடிய ஒரு காற்றை விட அவங்க கூடுதலாக அடுத்த மனுஷர்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருந்த இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க படிச்சு கொள்ள இயலும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமதானுடைய மாசத்துல கூடுதலா அடுத்தாக்களுக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு நிறைய தேவைப்பாடுகள் இருக்கிற அப்ப ரமதானுடைய மாசத்துல. அதனால தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க ஒரு மனுஷன் இந்த ரமதானுடைய மாசத்துல அதிகமா அடுத்தாக்களுக்கு நாங்க கொடுக்கறதுல உதவி செய்யறதுல ஈடுபடணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டல். ஏன்னா இந்த மாசத்துல ஏனைய மாசங்களை விட மனுஷருக்கு தேவை நிறைய வர, இப்ப மனுஷரோட இபாதாவுடைய விஷயத்துல இறங்கிக்கிறனால அவங்களுடைய உலக விஷயங்களை சில நேரம் போதா குறையில் ஏற்படும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அவங்களுக்கு உதவி செய்யறது இது ஆகவே சிறப்புக்குரிய விஷயம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கூட இந்த ஹதீஸை வச்சு அவங்க விளக்கமா சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாங்க இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்கி கொள்ள விஷயம் என்ன கேட்டா, ரமதானுடைய விஷயம் அதாவது மாசத்துல குறிப்பாக கூடுதலாக நாங்க நிறைய அதாவது கொடையை கொடுக்கிறவர்களாக அடுத்தவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்யக்கூடியவங்க ஆயிக்கிறோம். அப்ப அது சல்லி சொத்துக்கள் மட்டும் என்றதை தாண்டி நாங்க அடுத்தவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்குற சொல்லி சொன்னாங்க, அதுவும் கொடை என்று தான் வரணும் நாங்க விளங்கிக்கொள்ளணும். அப்ப அதே போலதான் நாங்க எப்படியெல்லாம் ஒருத்தரோட கஷ்டத்தை இல்லாமக்கலுமோ, ஒருத்தருக்கு உதவி செய்யலுமோ, அந்த மாதிரி விஷயங்கள் அந்த இபாதாக்கள்
கூடுதலாக இந்த ரமதானுடைய மாசத்துல நாங்கள் செய்ய பார்க்க ஓணும். அதே போல 9வது விஷயம் என்னென்றால், ரமதானுடைய மாசம் நாங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்த மாசத்துல தனித்துவமான விஷயம், அதாவது இந்த ரமதான் மாசத்துக்கு இருக்கக்கூடிய கடைசி 10 நாள், இந்த 10 நாள் வந்து ஏனைய மாசங்கள் இருக்கக்கூடிய எல்லா விதமான இபாதாக்களை பார்க்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கடைசி 10ல நிறைய இபாதத் செஞ்சுக்கிறாங்க. அது இந்த மாசத்துக்குரிய ஒரு தனித்துவமான விஷயம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கடைசி 10 வந்துட்டேன்னு சொன்னால் அவங்களுடைய வேஷ்டியை வந்து அதை இறுக்கி கட்டிக்கொள்வாங்க. அதே நேரம் அதாவது வேஷ்டி இறுக்கி கட்டிக்கொள்வாங்க சொன்னால் அவங்க பெண்களை விட்டும் ஒதுங்குவாங்க. அதே நேரம் தான் அவங்க இபாதால நிறைய ஈடுபடுவாங்க. அதே போல தான் அவங்க அந்த ராவ் ஃபுல்லா அவங்க முழிச்சிருந்து இபாதா செய்வாங்க. அதே போல தான் அவங்க அவங்களோட குடும்பத்தை எழுப்பாட்டி அவங்களையும் இபாதால செய்யறதுக்கு வந்து அவங்க வந்து நடந்து கொள்ளுவாங்கன்றதை எங்களுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். இது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அதே போல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அவங்க இந்த கடைசி 10ல ஏனைய நாட்கள் இபாதா செய்யறதை விட கூடுதலாக இபாதா செய்யக்கூடியவங்களாக, அதுல நிறைய முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்கன்றத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது ஒரு முஸ்லிம் ஒன்று கிட்ட வர வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு ஒன்று. அப்ப ஏனைய ரமதானுடைய மாசத்துல நாங்க எப்படி முயற்சி அதாவது ரமதானுடைய மாசத்துல ஏனைய நாட்களை நாங்க எப்படி முயற்சி செய்யறோமோ அதை விட கூடுதலாக இந்த கடைசி 10ல நாங்க இபாதா செய்ய ஓணும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கடைசி 10ல அவங்க இத்திகாஃப் இருந்தாங்க. சரி, அதே போல தான் அவங்களுடைய மனைவிமார்களும் அவங்களுக்கு பிறகு வந்து இந்த கடைசி 10ல இத்திகாஃப் இருந்ததை வந்து எங்களுக்கு கண்டுகொள்ள இயலும். அதே நேரம் இன்னும் ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரில் வச்சு வரக்கூடிய ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களோட நிலைமை எப்படி இருந்ததுன்னு கேட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமா வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அல் குர்ஆனை வந்து அவங்களுக்கு வந்து ஓதி கொடுப்பாங்க, அவங்களுக்கு முன் வைப்பாங்க. அப்ப அவங்க மௌத்தா போன அந்த வருஷம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாயின் அந்த வருஷம், வஃபாத்தாயின் அந்த வருஷம், அந்த வருஷத்துல வச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 தடவை இந்த குர்ஆனை வந்து அவங்களுக்கு முன் வச்சாங்க. 2 தடவை வந்து ஓதி காட்டினாங்க. அதே நேரம் பொதுவா வந்து ஒவ்வொரு வருஷமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 நாள் இத்திகாஃப் இருந்தாங்க ரமதானுடைய மாசத்துல. ஆனால் அவங்க வஃபாத் ஆயின வருஷத்துல வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 20 நாள் நோன்புல இத்திகாஃப் இருந்தா நாங்க விளங்கிக்கணும். அப்ப இந்த மாதிரி கடைசி 10ல வந்து நாங்க கூடுதலா குர்ஆன் ஓதுறது, கூடுதலா இத்திகாஃப் செய்யறது, அதாவது அமல்களை வந்து அடுத்த நாட்களை பார்க்க இந்த கடைசி 10ல நான் கூடுதலா செய்யணும்ன்றதை விளங்கி கொள்ளணும். அது இந்த மாசத்துக்குரிய ஒரு சிறப்பம்சம். அடுத்து கடைசியாக இந்த ரமதான் மாசத்துக்கு கூடிய சிறப்பம்சமாக, அதாவது தனித்துவமான விஷயமா எங்களுக்கு சொல்லலும் இந்த மாசத்துல வந்து உம்ரா செய்யறது. அதாவது வசதி படைச்சவங்க, அதுக்குரிய சக்தி உள்ளவங்க வந்து உம்ரா செய்யறது வந்து இது ஹஜ்ஜு செய்யக்கூடிய, அதாவது நாங்கள் ஒரு ஹஜ் ஒன்று செஞ்சோம்னா அதுக்கு எந்த நன்மைக்குமோ அந்த நன்மை வந்து கிடைக்கும். அப்போ இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியம்னு நினைச்சு பாருங்க. ஒரு ஹஜ் ஒன்றோட ஒரு நன்மைன்னு சொல்றது வந்து சாதாரண ஒரு நன்மை ஒன்று இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் தான் இந்த ரமதானுடைய மாசத்துல உம்ரா செய்யறது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜு அவங்க செஞ்சுட்டு அவங்க திரும்பி வர நேரம் ஒரு சஹாபி பெண்மணி உம்மு சினான் அல் அன்சாரியா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து கேட்குறாங்க வந்து, நீங்க ஏன் ஹஜ்ஜு செய்யலைன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தை வச்சு சொல்றாங்க வந்து, அந்த பெண்மணியுடைய கணவர் அவர் வந்து அவருக்கு 2 ஒட்டகம் இருந்திருக்கிற, அந்த ஒரு ஒட்டகத்துல அவர் ஹஜ்ஜு செய்ய போனாரு. இன்னொரு ஒட்டகம் இருந்த அந்த ஒட்டகம் வந்து அவங்களோட தோட்டத்துல வந்து நீர் பாய்ச்சத்துக்காக வேண்டி அவங்க பாவிச்சு கொண்டிருந்தாங்க. சரி, தோட்ட வேலைக்காக வேண்டி. அப்ப அதனால வந்து எனக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கலன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த நேரத்தை வச்சு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய வழிகாட்டல் என்ன கேட்டேன்டா, நீங்க அடுத்த வார ரமதான நீங்க ஒரு உம்ரா ஒன்று செய்யுங்க. அந்த உம்ரா வந்து நீங்க ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு. அதாவது ஹஜ்ஜு செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதையும் தாண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறவங்க வந்து என்னோட ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த நன்மைகள் தானே அந்த நன்மை கிடைக்கும்ன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்படி சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹஜ்ஜு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அந்த எங்களுக்கு கிடைச்சோன்னா எப்படி இருக்கும்? அப்ப அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்கக்கூடிய ஒரு இபாதத் தான் இந்த ரமதானுடைய மாசத்துல நாங்க ஹஜ்ஜு அதாவது உம்ரா செய்யறதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப அதனால அதுக்குரிய வசதி உள்ளாக்கள் இந்த மாதிரி இபாதாக்கள் ஈடுபடுறது வந்து மிச்சம். அது நாங்க அதாவது கட்டாயமே வந்து அதாவது நிறைய முயற்சி செய்ய வேண்டிய விஷயம் வந்து நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப உம்ராவுடைய விஷயம் நாங்க எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னாண்டா இது கட்டாயம் இல்லை. அதாவது உலமாக்கள் மத்தியில் கருத்துரைப்பு அடிக்கிற, ஆனாலும் நாங்க
இது செய்யறது மூலமாக எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அதாவது ஹஜ்ஜு செஞ்ச பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை உண்டு இந்த ரமதானுடைய மாசத்துக்கு இருக்கிறத நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப இதுல நாங்க விளங்க வேண்டிய இன்னும் ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, அதாவது ஹஜ்ஜு செய்யக்கூடிய நன்மை வந்து இந்த உம்ராக்கு இருக்கிற. அப்ப இந்த அவ்வளவு ஒரு சிறப்புண்டு இந்த இபாதாக்கு இருக்கிறத நாங்க விளங்கிக் கொள்ளணும். ஆனா அதே நேரம் விளங்கிக் கொள்ளணும், அதுக்காக வேண்டி ஒருத்தர் ரமதான் மாசத்துல உம்ரா செஞ்சதுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்ய தேவையில்லைன்னு ஒரு முடிவுக்கு வரையலாது விளங்குறா. அதாவது ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும், ஆனாலும் ஹஜ்ஜுடைய கடமை வந்து இல்லாமல் ஆக்கறல்ல. அதாவது ஒருத்தர் ரமதான் மாசத்துல அதாவது உம்ரா செஞ்சிருந்தா ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். ஆனா அதே நேரம் அவர் ஹஜ் செய்யறதுக்கு வசதிக்குன்னு சொல்லி சொன்னாங்க, அவருக்கு ஹஜ்ஜு கட்டாயம் ஆகிறதான் அந்த ஹஜ்ஜுடைய சட்டம் வந்து இல்லாம போறலன்னு தான் விளங்கிக்கணும். அப்ப இதைத்தான் உலமாக்கள் இந்த ஹதீஸு கொடுக்கக்கூடிய விளக்கமாக இருக்கிறார். அப்ப இதோட நாங்க இன்றைய பாடத்தை வந்து முடிச்சுக்கொள்ளலாம். ஏதாவது விலங்கல்ல பாதி கேள்வி இருக்கிறேன்னா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.